வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு சைக்காலஜி வீடியோவில் ஆக்சிடோசின் ஹார்மோன் பற்றி பார்க்கலாம். இந்த ஹார்மோன் நம்ம பியூட்டிட்டரி கிளாண்டால் சுரக்கப்படுகிறது. இந்த ஹார்மோன் இனப்பெருக்கத்தை தூண்டுவதால் இதை லவ் ஹார்மோன்னு சொல்றாங்க. பெண்களின் பேறுகாலத்தில் கருப்பை விரிவடையவும் பாலூட்டவும் இந்த ஹார்மோன் சுரக்கப்படுகிறது. காதல் வயப்படுவது, இனப்பெருக்கம், சோஷியல் பாண்டிங், குழந்தை பேரு என பல வேலைகளை செய்யக்கூடியது இந்த ஆக்சிடோசின். நாம் மற்றவர்களால் ஈர்க்கப்படும் போது நம் மூளையில் ஹாப்பி ஹார்மோன் என்று சொல்லக்கூடிய டோபமைன் மற்றும் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் என்று சொல்லக்கூடிய செரோட்டோனின் அளவுகள் அதிகமாகும் போது இந்த ஆக்சிடோசின் சுரக்கப்படுகிறது. இந்த ஆக்சிடோசின் ஹார்மோன் பெண்களுக்கு அதிகமாக சுரக்கப்படுகிறது. இதனால் பெண்கள் காதல் வயப்படுகின்றனர். ஆண்களுக்கு வேசோப்ரெசின் என்ற ஹார்மோன் காதலில் வயப்படுவதற்கு காரணமாகிறது. இந்த ஹார்மோன் நம் துணையின் மீது நம்பிக்கையையும் பற்றையும் ஏற்படுத்துகிறது. பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் ஒரு இணக்கத்தை ஏற்படுத்துகிறது. இந்த ஆக்சிடோசின் ஹார்மோன் அதிகமாகவோ இல்லை குறைவாகவோ இருந்தால் என்ன உடல் பாதிப்புகள் வரும் என்று பார்க்கலாம். இந்த ஆக்சிடோசின் ஹார்மோன் குறைவாக இருந்தால் பெண்களின் பேறுகால நேரத்தில் கருப்பை விரிவடையாமல் அவர்களுடைய பேறுகாலம் கடினமாகிறது. அது மட்டும் இல்லாமல் இவர்களுக்கு டிப்ரெஷன், ஆட்டிசம் போன்ற குறைபாடுகளும் ஏற்பட வாய்ப்புகள் அதிகரிக்கிறது. இந்த ஹார்மோன் பெண்களுக்கு அதிகமாக இருந்தால் ஓவர் ஆக்டிவ் யூட்ரஸ் என்ற குறைபாடால் பாதிக்கப்படுகிறது. இதனால் இவர்கள் கருவுறும் வாய்ப்பு குறைகிறது. ஆண்களுக்கு ஆக்சிடோசின் ஹார்மோன் அதிகமாக இருந்தால் புரோஸ்டேட் கிளாண்டில் பாதிப்பு ஏற்படுகிறது. லவ் ஹார்மோன் என்று சொல்லக்கூடிய இந்த ஆக்சிடோசின் ஹார்மோனின் உளவியல் பயன்பாடுகளை பற்றி பார்க்கலாம். இந்த ஹார்மோன் நம் மன அழுத்தத்தை கட்டுப்படுத்தி சோஷியல் பாண்டிங் என்று சொல்லக்கூடிய சமூக பிணைப்பை ஏற்படுத்துகிறது. சோஷியல் ஆங்ஸைட்டி என்று சொல்லக்கூடிய சமூக பதற்றத்தையும் கட்டுப்படுத்துகிறது. இதன் தீமைகளை பார்க்கலாம். சமீபத்தில் நடத்திய ஆய்வின்படி இந்த ஆக்சிடோசின் ஹார்மோன் இன கலவரத்தையும் அந்நியர்களை பார்த்தால் வெறுக்கும் தன்மையை ஏற்படுத்துகிறது. அது மட்டும் இல்லாமல் பாலியல் குற்றங்கள் நடக்கவும் காரணமாகிறது என்று ஆய்வுகள் வெளியிடப்பட்டுள்ளன. மது அருந்துவதால் இந்த ஆக்சிடோசின் அளவுகள் அதிகரிக்கப்படுகிறது. இதனால் பலர் மதுவுக்கு அடிமையாகின்றனர். மது அருந்துவதால் நமக்கு பிடித்தவர்கள் நம்முடன் நெருக்கமாக இருப்பது போல் ஒரு மாயையை ஏற்படுத்துகிறது. அளவுக்கு அதிகமான மது பழக்கத்தினால் மது அருந்துபவரின் உடம்பில் ஆக்சிடோசினின் அளவு குறைகிறது. இதனால் அவர்களின் நடத்தையில் மாற்றம் ஏற்படுகிறது. ஆக்சிடோசின் இனப்பெருக்கத்திற்கு காரணமாக இருப்பதனால் இதை அளவுக்கு அதிகமாக செயற்கையாக உட்கொள்ளும் போது பாலியல் குற்றங்கள், கொலை, கொள்ளை போன்ற குற்றங்கள் நடக்க வழிவகுக்கிறது. இது போன்ற குற்றங்களும் சம்பவங்களும் நடக்காமல் இருக்க நம் நடத்தையை நாம் கவனிக்க வேண்டும். குழந்தைகளுக்கு கல்வியும் அடிப்படை தேவையாக வழங்கப்பட வேண்டும். அவர்களுக்கு தடையில்லா கல்வியும் வழங்க வேண்டும். வேறொரு சைக்காலஜி டாபிக்ல நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். நன்றி.